இந்த அழகான டிராக்டரை செஞ்சது யாருன்னு தெரியுமா? வேறு யாரும் இல்லை, நான் தான். கஸ்டமர் கேக் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிக் அனுப்பி இதே மாதிரி செஞ்சுடுங்கன்னு சொன்னாங்க. ஓகே சூப்பராக பண்ணிடலான்னு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த டாய் எல்லோ கலரில் இருந்தோன்னே இது ஜேசிபின்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபாண்டன்ட்டில் இந்த டாய் ஃபுல்லாக செஞ்சுட்டு என் தம்பிகிட்ட போய் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, ஜேசிபி மாதிரியே இருக்கா இது பார்க்குறக்கு அப்படின்னு நான் கேட்டேன். டிராக்டரை செஞ்சுட்டு ஜேசிபியான்னு கேட்குற அப்படின்னு அவன் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. எல்லோ கலரில் இருந்தால் எல்லாத்தையுமே ஜேசிபின்னு நினச்சா எப்படி? உங்களுக்கு சடனாக பார்க்கும்போது இது எப்படி தெரியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேக் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஈஸியாக ஐசிங் பண்ணிடுவேன். ஆனால் அதில் ஃபாண்டன்ட் ஃபிகரின் வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் லைட்டாக ஜர்க் ஆகிடும். ஏன்னா ஃபாண்டன்ட் டாய்ஸ் செய்கிற ப்ராசஸ், அது செட் ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கஸ்டமர் ஃபாண்டன்ட் கேக்ஸ் தான் வேணும்னா நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் மண்டே கழுவுவோம், ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் வச்சுக்கலாம், காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஃபாண்டன்ட் வச்சா, அந்த மாதிரி நிறையா சொல்லுவோம். சில பேர் ஓகே ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க, சிலர் இல்லை கண்டிப்பாக ஃபாண்டன்ட் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக பண்ணி தான் தந்தாகணும். நம்ம எவ்வளோ டைம் எடுத்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக வரும். ஃபைனலாக நம்ம நினச்ச அவுட்புட் வந்தால் தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் செஞ்சதுலேயே இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.